அவர்கள் இந்த கோயிலில் வந்து மாலை மாற்றி போடும் சடங்கை செய்வார்களாம். அதன்படி திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கழுத்தில் போடப்பட்டிருக்கும் மாலைகளை எடுத்துவிட்டு அவர்களுக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத பெரியவர்கள் தங்கள் கையில் இருக்கும் மாலைகளை போடுவார்களாம். மாலை மாற்றி போடும் சடங்கு முடிந்ததால் பூசாரி களித்தீர்த்தன் கோயிலுக்கு வெளிவராண்டாவில் இருக்கும் ஓரிடத்திற்கு வந்தார். அங்கு திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் கையில் இருக்கும் தேங்காயை உடைத்துவிட்டு அதற்கு பின்பு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களின் எதிர்கால துணை எப்படி அமையப் போகிறது, என்ன பெயரில் அமையும் என்பதையெல்லாம் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். இங்கே வந்து கேட்பாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்க, எல்லாம் பண்ணி பார்த்தேன், என்ன காரணம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரகத்தினாலேயோ வீட்டோட தடையினாலேயோ வேறு சூழ்நிலை காரணமாகவோ குழந்தை கல்யாணம் ஆகாமல் இருக்கும். அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போம். அப்போ வந்து மாரி திருநாளில் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் அமையும். இப்போ சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்தார், அவருக்கு இந்த இடத்துல பொண்ணு லாவண்யான்னு பொண்ணு அமையும், இந்த ஊருன்னு சொல்லி இந்த பாளையம்னு சொல்லி அனுப்புகிறோம். அதேமாதிரி அந்த ஊரில் அந்த பாளையத்தில் அந்த பொண்ணு இருக்குது. அவங்க பார்த்து செய்ய சொன்னாங்க. அதுமாதிரி பத்திரிக்கை நிறையா வரும். திருமணம் ஆகாதவர்களின் எதிர்கால துணை பற்றிய பெயர், அவர்களின் வசிப்பிட ஊர் எங்கு இருக்கிறது, இந்த திருமணம் எந்த மாதத்தில் முடியும் என்பதையெல்லாம் பூசாரி சொன்னது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. பொண்ணோட பேர் வந்து கவிதா, கார்த்திகா. கார்த்திகா. எதிர்கால துணை பற்றி பூசாரி சொன்ன மாத்திரத்தில் திருமணம் ஆகாதவர்கள் சந்தோஷத்தில் திளைத்திருந்ததை பார்க்க முடிந்தது. சிலர் கொண்டு வந்த தேங்காய்கள் சரியாக உடைபடாமல் போனது. அதை வைத்து திருமணத் தடை இருப்பதாக தகவல் சொன்னார். அது மட்டுமல்லாமல் திருமணத் தடைக்கும் பரிகாரம் கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். அடுத்ததாக தனது அறைக்கு சென்றார் பூசாரி. அங்கே அவரிடம் வாக்கு கேட்பதற்காக மக்கள் முந்தியடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தனர். இப்படி வாக்கு கேட்பதற்காக மட்டுமே குறைந்தபட்சம் 200 குடும்பங்கள் வருகிறதா. இந்த கோயிலுக்கு போனால் நடக்கும் அப்படிங்கிற உறுதியோடு வந்தால் மட்டுமே இங்கே நடக்கும். இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை மட்டும்தான். இந்த சாமி மேலே நம்பிக்கை வச்சா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு கொடுக்கும். அந்த சாமிகிட்ட பவர் உண்டு. அருளுக்கு வந்து அந்த சாமியோட ஐதீகத்தில் அந்த சாமி வந்து அருள் வந்து மேலே வர்றது வந்து தெரியாது. உடம்புக்குள்ளே சும்மா அப்படியே ஓடுற மாதிரி தெரியும். அப்புறம் நான் நிதானமாக தான் இருப்பேன். பொழுதுக்கு செய்ய சொல்லிகிட்டு இருப்போம். காலையில் 5 மணி, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வர்றவங்களுக்கு அவங்க நினச்சி வந்த காரியங்கள் மற்ற அவங்க நேரடியாக. சில பேருக்கு நான் வெளிநாடு போகணுமாங்க, சில பேர் குழந்தை நேரடியாக கேட்பாங்க. சில பேர் நாங்களே சொல்லணும், குழந்தைக்காக வந்திருக்கீங்க, வெளிநாடு போகிற வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாங்களே சரி பண்ணுறது தான். திருமணம் தடையில் இருப்பவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், பில்லி சூன்ய மாந்திரிக வேலைப்பாடுகளில் சிக்கியவர்கள் என எல்லா பிரச்சனைகளுக்கும் கலிதீர்த்த ஐயனார் அருளால் வழிநடத்தப்படும் தன்னால் நன்மைகள் நடப்பதாக சொல்கிறார் பூசாரி. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.